எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய நேரத்தில் எந்த மாதிரியான மாறுதல் இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக சம்பாதிக்கணுன்ற ஆசையை விட சாதிக்கணுன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்க தான் செய்யுது. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் தர்றதில்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும். சனி பகவான் கடகராசிக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதியாகவும் 8வது பாவகத்துக்கு அதிபதியாகவும் வரக்கூடிய கிரகம். 9வது பாவகத்தில் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் வக்கரத்தில் இருந்தார். சில பேருக்கு மன வாழ்க்கையில் ஏகப்பட்ட சங்கடங்கள் கொடுத்துருந்துருக்கும். ஒரு சிலருக்கு பொருளாதாரத்தில் பாதிப்புகள் கொடுத்துருந்துருக்கும். ஏன்னா 9வது பாவகம்ன்றது பிதிருஸ்தானம், தனகாரகனுடைய வீடு. அப்போது கடகராசிக்கு 11வது பாவகன் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்கிறார். 3வது பாவகன் சொல்லக்கூடிய தைரியஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ நமக்கு ஒரு வேலை செய்யும் பொழுது செய்யலாமா வேண்டாமா 2 மனசு ஏற்படுத்தியிருக்கோம். அதே மாதிரி பொருளாதார ரீதியாக ஒரு சில சங்கடங்கள் கொடுத்துருந்துருக்கும். உழைப்புக்கு தகுந்த உயர்வு கொடுத்துருந்துருக்காது. வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி கொடுத்துருந்துருக்காது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். ஏன்னா சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு ஊறுகாவும் தேடக்கூடாது, முடிஞ்ச கல்யாணத்துக்கு மூலமும் கொட்டக்கூடாதுன்ற மாதிரி முடிஞ்சு போனதை பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போது இந்த நேரத்தில் கடகராசியில் பிறந்தவங்க எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளிகின்ற அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னா சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டம் உண்மையிலேயே நல்லா இருக்கும். 9வது பாவகத்தில் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் குரு பகவானுடைய சாரத்தில் இருந்து வக்கர நிவர்த்தி அடைஞ்சி உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகம் லாபஸ்தானத்தையும் பார்க்கிறாரு, லாபஸ்தானாதிபதி சுக்கிர பகவானையும் பார்க்கிறார். இந்த வகையில் கொடுத்த பணம் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் வெகுவாக குறையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, சீராகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி கடகராசியில் பிறந்தவங்க மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு தான் பழக்கம், மற்றவங்களுக்கு கொடுத்து தான் பழக்கம். வாங்கிட்டு கொடுக்க முடியாத அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்கிறேன், ஃபோனே எடுக்க முடியாத அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்கிறேன், மதுப்பு போச்சு, மறுவாதை போச்சு, பேரு போச்சு, கௌரவம் போச்சு அப்படின்ற மனநிலையில் நீங்கள் இருந்தால் உங்களை பார்த்து நான் சொல்கிறது என்னென்னா உடம்புல உசுறு ஒன்று இருக்குது. உடம்புல உசுறு ஒன்று இருக்குது. கட்டாயம் மீண்டும் அந்த மதுப்பை மறுவாதையாக சம்பாரித்து விடுவீங்க. அதே மாதிரி வாங்கின இடத்துல கட்டிப்பிடுவீங்க. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம் நீங்கக்கூடிய நேர காலங்கள் சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய நேர காலங்கள். பொதுவாக சனி பகவான் மட்டுமே நாம் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் பலனை கொடுக்கக்கூடியவர். அதனால தான் சனி பகவானை மட்டும் நம்ம ஈஸ்வரன் சொல்கிறோம், சனீஸ்வரர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சிவனுக்கு அடுத்தது. அப்போது அந்த சனி பகவான் 9வது பாவகத்தில் தனகாரகனுடைய ஆதிக்கத்தில் இருந்து நம்ம லாபஸ்தானத்தை பார்ப்பதும் தைரியஸ்தானத்தை பார்ப்பதும் நமக்கு இந்த நேரத்தில் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய முன்னேற்றத்தில் முட்டுக்கட்டையாக இருந்த தடைகள் நீங்கக்கூடிய நேர காலங்களுங்க இது. நிறைய படிச்சிருக்கிறேன், படித்த படிப்புக்கும் நான் செய்கிற வேலைக்கு சம்மதம் இல்லை சாமி அப்படின்னா இந்த நேர காலங்களில், அதாவது இந்த டிசம்பர் மாதம் 28, அதாவது உங்களுக்கு மேக்சிமம் டேட்டு இந்த டிசம்பர் 27, 28 தேதிக்குள்ளார மாற்றங்கள் வந்துடும். ஏன்னா நவம்பர் 28ஆம் தேதி தான் சனி பகவான் வந்து வக்கர நிவர்த்தி அடைகிறார். கார்த்திகை மாதத்துக்கு 12ஆம் தேதி. மேக்சிமம் அதிகபட்சம் இந்த டிசம்பர் மாதம் 27, 28 தேதிக்குள்ளார கடகராசியில் பிறந்தவங்களுக்கு 100% மாற்றங்களையும் மாறுதலையும் இந்த பிரபஞ்சம் தரும். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதே மாதிரி ஒரு கிரகம் வக்கரம் அடைஞ்சாலும் சரி, இல்லை பயிற்சி அடைஞ்சாலும் சரி, அந்த தருணத்தில் மற்ற கிரக அமைப்புகள் எப்படி இருக்குதுன்றது ஆய்வு பண்ணி சொல்லக்கூடிய பலன் தானே சரியாக இருக்கும். இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிராப்தம் என்னன்னா தனஸ்தானாதிபதி சூரியன். சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய நேரத்தில் கடக ராசிக்கு 5வது பாவகத்தில் தனஸ்தானாதிபதி இருக்கிறார், புதனாதித்ய யோகமாக. இந்த நேர காலங்களும் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரு வீடு வாசலை மாற்றம் பண்ணணும், பூர்வீகத்தில் இருக்கிறனுங்க என்னால் மாற முடியல, பாகப்பிரிவினை செஞ்சுக்கிட முடியல, இல்லை ஒரு வாடகை வீட்டுக்கு போயிட்டுனுங்க அந்த வாடகை வீட்டுக்கு போனதுலேருந்து 10 காசு பிரயோஜனம் இல்லை, நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு இப்போ வாழ்ந்துட்டுருக்கிற வாழ்க்கைக்கு சம்மதமே இல்லைங்க, இங்கிருந்தாவது மாறணும்னு நினைக்கிறேன் மாற முடியல, இடமாற்றங்கள் இது வேலையிலையும் சரி அல்லது இருப்பிடத்துலையும் சரி
இடமாற்றங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த தருணத்தில் இடமாற்றங்கள் ஏற்படும். கார்த்திகை மாதம் 12ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் முடிகிறதுக்குள்ளார கடகராசியில் பிறந்தவங்க இடமாற்றங்கள் செஞ்சுக்கலாம். அதுக்கான நேர காலங்கள் உண்டு. அதே மாதிரி 6வது பாவகன் சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தையும் சனி பகவான் பார்க்கிறார் வக்ர நிவர்த்தியிலிருந்து. 6வது பாவகத்துக்கு அதிபதி 12வது பாவகத்தில் இருந்து 6வது பாவகத்தை பார்க்கிறார். நம்மளுடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் ஒரு 4 பேர் உதவிகரமாக இருக்கிறாங்கன்னா 10 பேர் பாதகமாக இருப்பாங்க. இவங்க எப்படி வாழலான்றதை நான் பார்த்துடுறேன். இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு வயிற்றுச்சல். நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க இல்லைங்களா, என்ன சொன்னாங்க, குதிரை கொள்ளு திங்குதுன்னா பார்க்குற கழுதிக்கு வயிற்றுச்சல். கடகராசியில் பிறந்தவங்க இப்படி இருந்து தான் பழக்கம். இந்த 2-3 வருஷ காலமாக ஏதோ ஒரு கிரகம் இப்படி இருந்தவங்க இப்படி இருக்கிட்டீங்க. கொடுக்கக்கூடிய லெவலில் இருந்த நீங்கள் வாங்கக்கூடிய லெவலுக்கு போயிட்டீங்க. இது மாற்றம் வரும். ஒரு இடத்துக்கு போகாதவங்களுக்கு தான் அது பெருசு. ஒரு இடத்துக்கு போனவங்களுக்கு மீண்டும் அந்த இடம் போகிறது பெரிய விஷயம் கிடையாது. கடகராசியில் பிறந்த உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் நீங்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. நீங்கள் கேட்கக்கூடியது என்னன்னா, கடவுள்கிட்ட எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடு, என்னுடைய திறமையை வெளிக்காட்டுறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடு, எங்களுடைய வாழ்வாதாரத்தில் நிம்மதி சந்தோஷத்தை நாங்கள் உருவாக்கிக்கிறோம், அதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடு. இதுதானே இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்க. சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டத்தில் தனகாரகன் மேலே தொழில்காரகன் வராரு. தனகாரகன் குரு, தனகாரன் மேலே தொழில்காரகன் வராரு. இதெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்கும். கடகராசியில் பிறந்தவங்க சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டத்தில் சாதிக்கக்கூடிய பிராத்தத்தை இந்த பிரபஞ்சம் தருது. சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க, கட்டாயம் நல்லது நடக்கும். அதுபோக உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த நேரத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குதுன்றது தயவு செய்து ஒரு முறை பார்த்துக்கிடுங்க. இந்த பதிவு கடகராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் கடகராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.